அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன் அப்சர்வ்ஸ் 2025 as இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி. ஐக்கிய நாடுகள் சபை 2025ஆம் ஆண்டை சர்வதேச குவாண்டம் தொழில்நுட்ப ஆண்டாக கடைபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது, ஏப்ரல் 14 இஸ் அப்சர்வ்ட் அஸ் வேர்ல்டு குவாண்டம் டே. ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா உலக குவாண்டம் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. செகண்ட் ஒன்னும் கரெக்ட் தான். இந்தியா லான்ச் நேஷனல் குவாண்டம் மிஷன் இன் 2023. நம்ம நேஷனல் குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறத 2023 லான்ச் பண்ணி ஏப்ரல் 2023 லான்ச் பண்ணிருக்கோம். சரியா? ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியன் ரயில்வேஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்டட் ஏடிஎம் ஆன் மூவிங் ட்ரெயின் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய ரயில்வே முதன்முறையாக பின்வரும் எந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏடிஎம் இயந்திரத்தை பரிசோதித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ரயில்வே டிவிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ரன்னிங் ட்ரெயின்ல ஏடிஎம் மிஷினை வச்சு அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ அது எந்த எக்ஸ்பிரஸ் அப்படின்னா பஞ்சவதி எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? மும்பை பகுதிகளில் ரன் ஆகக்கூடிய இந்த பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் தான் வந்து அதுல வச்சுதான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ எந்த பேங்கோட ஏடிஎம் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஏடிஎம் தான் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் செட் டு பி அப்பாயிண்டட் அஸ் த 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. கீழ்கண்டவர்களில் யார் இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட உள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 51st சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறவர் சஞ்சீவ் கண்ணா. இவர் மே மாசம் ரிட்டையர் ஆக போறாரு. இவருக்கு அடுத்தது பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் 52வது சீஃப் ஜஸ்டிஸா வரப்போறாரு. ஸோ ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 2 படி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இவரை வந்து சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணுவார். சரிங்களா? யூஸ்வலா பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல 1+33ங்கிற காம்போசிஷன்ல இருப்பாங்க. இதுல சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில சீனியர் மோஸ்டா இப்ப இருக்கிறது யாருன்னா BR கவாய். சரியா? அடுத்தது, consider the following statements. Third India Nordic Summit will be held in Oslo. டென்மார்க், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன் ஆர் த நார்டிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது 3வது இந்திய நார்டிக் உச்சி மாநாடு ஆஸ்லோவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ நார்டிக் கண்ட்ரீஸ்னா பார்த்தோம்னா டென்மார்க், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, அடுத்தது ஸ்வீடன். இவங்க எல்லாத்தையும் நம்ம நார்டிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அட்டன் பண்ண போறாரு. ஆஸ்லோ அப்படிங்கிற சிட்டில நடக்க போகுது. ஆஸ்லோ அப்படிங்கிற சிட்டி நார்வே அப்படிங்கிற நாட்டோட கேபிட்டல். ஓகேங்களா? நார்வேயோட கேபிட்டல் தான் ஆஸ்லோ. சரியா? லாஸ்டா, ரீசென்ட்லி த சீட்டா ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி அப்ரூவ்ட். சாரி, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, ரீசென்ட்லி த சீட்டா ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி அப்ரூவ்ட் த ரீலொகேஷன் ஆஃப் சீட்டாஸ் ஃப்ரம் கினோ நேஷனல் பார்க் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் சிறுத்தைகள் திட்ட வழிகாட்டுதல் குழு குனோ தேசிய பூங்காவிலிருந்து சிறுத்தைகளை பின்வரும் எந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு மாற்ற ஒப்புதல் அளித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கினோ நேஷனல் பார்க்ல தான் நமக்கு ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும். எப்பன்னா செப்டம்பர் 17, 2022 நம்ம பிரைம் மினிஸ்டர் பர்த்டே அப்ப ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. 8 சீட்டா நமீபியால இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? 8 சீட்டா நமீபியால இருந்தும் 12 சீட்டாக்களை சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்து எங்க வச்சிருப்பாங்கன்னா கினோ நேஷனல் பார்க்ல வச்சிருந்திருப்பாங்க. சரியா? சோ அதன் பிறகு இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த சீட்டாவை ரீலோகேட் பண்ணி எங்க கொண்டு போக போறாங்கன்னா காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு கொண்டு போக போறாங்க. ஓகேவா? சோ அதுதான் இந்த கொஸ்டின். சோ காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. சரிங்களா? சோ ஆப்ஷன் சி காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.